சிவன் அனைத்து சக்தியின் பிறப்பிடமாகவே இருந்தாலும் பார்வதி தேவியுடன் இணைந்த பிறகே பிரபஞ்சம் இயக்கத்தை அடைந்தது. இதனை அர்த்தநாரீஸ்வரர் வடிவம் என்பர். ஒரு விளக்கில் எண்ணெய், திரி, அகல் இருந்தாலும் தீ மூண்டால் மட்டுமே ஒளி பிறக்கும். அதேபோல் சிவன் அறிவாக இருந்தாலும் சக்தி இணைந்த பிறகே பிரபஞ்சம் இயக்கம் பெறுகிறது. சிவனுக்கும் சக்திக்கும் உள்ள ஒற்றுமையை உணர்த்தும் வடிவம்தான் அர்த்தநாரீஸ்வரர். ஆண் மற்றும் பெண் ஆகிய இரண்டும் இணைந்தால் மட்டுமே படைப்பு மற்றும் இயக்கம் நடைபெறும். ஒரு காலத்தில் உலகம் முழுவதும் அசதி, அமைதி நிலவியது. எந்தவிதமான இயக்கமும் இல்லை. சிவன் தனது தியான நிலையில் அமைதியாக இருந்தார். அந்த சமயத்தில் சக்தி தன்னை பிரபஞ்சத்திற்கு அர்ப்பணிக்க முடிவு செய்தாள். சிவனின் உள்நிலை ஆற்றலை இயக்கும் சக்தியாக அவளானாள். இதன் மூலம் பிரபஞ்சத்தின் தொடக்கம் உருவானது. சிவன் தனது ஆற்றல் மூலமாக ஆகாசம், வாயு, அக்னி, நீர், பூமி ஆகியவற்றை உருவாக்கி பிரபஞ்சத்தின் அடிப்படையான உட்பொருள்களை உருவாக்கினார். ஆனால் அவருக்கு தனியாக உருவாக்க ஆற்றல் இல்லை. பார்வதி சக்தி செயலாற்றும் சக்தியாக கருதப்படுகிறார். சக்தி இயக்கத்தின் வடிவம், அதன் மூலம் பிரபஞ்சத்தின் அனைத்து செயற்பாடுகளும் நடக்கின்றன.